கடலூர் அடுத்த நந்தவள்ளி பகுதியில் உள்ள குளத்தில் மூழ்கி 2 சிறுவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் விவேக்குமார் வழங்க கேட்கலாம். விவேக்குமார், உயிரிழந்த 2 பேரின் பின்னணி குறித்து சொல்லுங்க. இந்த சோக நிகழ்வு குறித்து விவரிங்க. வணக்கம் மோகன்ராஜ். கடலூர் அடுத்த நந்தவள்ளி பகுதியில குளத்தில் மூழ்கி 2 சிறுவர்கள் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கடலூர் அருகே திருப்பாப்புலியூர் அடுத்த நட்டவெளி பகுதியில ஒரு குளம் ஒன்று உள்ளது. அந்த குளத்தினோட அருகில் பாத்தீங்கன்னா அருகே பகுதியில் உள்ள அச்சப்பெரியாங்குப்பம் மற்றும் பாதிரிக்குப்பம் பகுதியை சார்ந்த 13 வயதான சிறுவன் ஸ்ரீநாராயண் மற்றும் சரவண பாலாஜி 11 வயது, இந்த 2 பேர் சிறுவர்கள் அந்த இடத்துல விளையாடி கொண்டிருந்த பொழுது அந்த நட்டவெளி அருகே உள்ள அந்த குளத்துல தவறி விழுந்தனர். உடனடியாக அந்த இருவர்கள் தண்ணீரில் தத்தளிப்பதை பார்த்து அருகில் இருந்தவர்கள் இருவரையும் மீட்டு கடலூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு வந்து உடனடியாக அனுமதித்தனர். அப்பொழுது அவர்கள் 2 பேரையும் போலீஸ் மருத்துவமனையில் மருத்துவர்கள் பரிசோதித்த பொழுது 2 பேரும் உயிரிழந்ததாக தெரிவித்தனர். இந்த தகவல் அறிந்து மருத்துவமனை வந்த அந்த 2 சிறுவர்களின் பெற்றோரும் கதறி துடித்ததை பார்த்து பார்ப்போர் சுற்றி இருந்த கண்கள் தண்ணீர் வரும் சூழ்நிலை இருந்தது. மிகுந்த சோகத்திற்குள்ளான சம்பவமாக அரசு மருத்துவமனையில் இது நிகழ்ந்தது. என்றால் 2 பேருமே பள்ளியில் படிக்கக்கூடிய சிறுவர்கள். ஒரு வயது சிறுவன் 11, மற்றொரு சிறுவனோட வயது 13. இந்த 2 பேருமே தற்போது குளத்தில் மூழ்கி உயர்ந்த சம்பவம் குறித்து திருப்பாதிரி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது மட்டுமன்றி அந்த பகுதியில தற்போது நாளை புத்தாண்டு கொண்டாடப்படக்கூடிய சூழ்நிலையில 2 சிறுவர்கள் அந்த குளத்தில் மூழ்கி உயர்ந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் அந்த பகுதியிலிருந்து வந்த அவரது உறவினர்களும் அவரது பெற்றோர்கள் உட்பட அனைவருமே அந்த 2 பேரும் உடல்களை பார்த்து கதறி அழுதனர். இந்த சம்பவம் 2 பேரும் அந்த குளத்தில் மூழ்கி உயர்ந்த சம்பவம் குறித்து தற்போது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மோகன்ராஜ், விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்கு நன்றி விவேக்குமார்.